ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் சார். இந்தியாவினுடைய பதிலடி அப்படின்றது நாடே பார்த்துட்டு இருந்தது, வியந்து பாராட்டி இருந்தது, எல்லா நடவடிக்கைகளையும் சரியாகவே நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் திடீர்னு இந்த சண்டை நிறுத்தம் அப்படின்னு அறிவிப்புக்கான காரணம் என்ன சார்? அறிவுக்கான காரணம் எதிரி நம்மகிட்ட போர் நிறுத்திக்கலாம்னு சொன்னது. நம்மளும் சரிஞ்சோம். நம்முடைய நோக்கம் பாகிஸ்தான் இல்லை, நம்முடைய குறி பாகிஸ்தான் இல்லை. பாகிஸ்தானோட நம்ம போருக்கு நம்ம எப்பயுமே தயாராக இல்லை. எந்த நாட்டு நம்ம இந்திய வரலாறு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம எப்பயுமே பெருமையாக சொல்லுவோம். எந்த நாடு மேலேயும் அக்ரஷன் நம்ம பண்ணதே இல்லை. இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை போலவோ, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை போலவோ, சைனா திபேத் பிரச்சனை போலவோ எப்பயுமே எந்த நாட்டுலையும் நம்ம போனதில்லை. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் நம்மளை தாக்குனாங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாமில் நம்ம தாக்கணும், அவ்வளோதான். இது 7ஆம் தேதி காலம் நடந்த அன்னைக்கே நம்ம கொடுத்த பிரஸ் மீட்டில் ரொம்ப தெளிவாக சொன்னோம். இட் இஸ் நான் எஸ்கலேட்டரி அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக நாம் இது தூண்டலை, அவர்களுடைய பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலை. அவருடைய இராணுவத்தில் பாகிஸ்தானோட போர் நம்முடைய விருப்பம் அல்ல. அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் நாங்கள் விட்டு வச்சுட்டு இருக்க முடியாது. நாங்கள் அப்பயும் 15 நாள் பார்த்தோம். ஏப்ரல் 22ஆம் தேதி எங்கள் ஊரில் சம்பவம் இருந்துச்சு. 15 நாள் நாங்கள் பொறுத்து நீங்கள் நடவடிக்கை பார்த்தோம். நீங்கள் நடவடிக்கை எடுக்கல, நீங்கள் எங்கள் மேலேயே குற்றஞ்சாட்டு இடத்துக்கு நகர்ந்தீங்க, வேறு வழி இல்லை, நாங்கள் காலி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்மகிட்ட ஒரு 25+1 26 உயிர்கள் அப்பா இவர்கள் பலியாடுச்சு. அன்றைக்கே அட்லீஸ்ட் 100 பயங்கரவாதிகள் அங்கே பலியானாங்கிறது கண்கூடு. நம்ம அதோடு முடிஞ்சு வச்சு நம்ம அன்றைக்கே சொல்லிட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க கிளம்பிட்டோங்கன்னு சொல்லிட்டோம். அதற்கு பிறகு 7ஆம் தேதி நள்ளிரவில் தாக்குதல் ஆரம்பித்தது பாகிஸ்தான். அது நம்முடைய எல்ஓசியிலையும் நம்முடைய இராணுவ நிலைகள் மீதும் நம்முடைய பொதுமக்கள் மீதும் அவங்க தாக்கல் நடத்துனாங்க. அப்போ அது வார் அகென்ஸ்ட் இந்தியா. நம்ம பதிலடி தாக்கல் கொடுத்தோம். 10ஆம் தேதி சாரி பாஸ் நம்ம நிப்பாட்டிக்கலாம்னாங்க. சரிங்க. இல்லை, அது ஒரு சரியான முடிவாக இருக்குமா? சரியான, அதை ஒட்டி நிறைய கேள்விகள் இருக்குது. ஒருத்தங்களை நம்ம சம்மந்தமே இல்லாமல் தாக்குறாங்க, நம்ம அதுக்கு பதிலடி கொடுக்குறோம், திரும்பவும் அவங்க நம்மளை தாக்குறாங்க, மறுபடியும் நம்ம தாக்குறோம். சரி, நாங்கள் தாக்கிட்டோம் அதனால் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே ஓகே நிறுத்திக்கலாம். ஆமாம். ஏன்னா நமக்கு ஒரு சின்ன கணக்கு பார்த்தா தெரிஞ்சிடும் பாதிப்பு யாருக்கு, அவங்களுக்கா நமக்கான. நம்ம அடிச்சடியில் அவங்க எவ்வளோ, ஒரு சிம்பிள் விஷயம் பார்த்துங்களேன். நீங்களான்னு சண்டை போட்டுருக்குறோம், ஆனால் வேண்டானே விட்டுருங்கண்ணேன்னு ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். 2 வேலை ஒருத்தர் அவர் தானே அடி வாங்கின ஒருத்தர், இவ்வளோ தானே ரொம்ப எளிமையான புள்ளி தானே. நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற வாரம் நான் ஏன் நிறுத்த போகிறேன்? ரொம்ப எளிமையான புள்ளி. நான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் ஏன் டிக்ளேர் பண்ண போகிறேன்? அப்போ நம்ம முடிஞ்சு வச்சுக்கிற கணக்கு தானே. அப்போ அவங்க ரொம்ப தெளிவாக அவங்க காலில் விழுறாங்க. அப்போ நமக்கு என்ன புரியுது? அவர் அடி வாங்கிக்கணும், இவ்வளோ தான் எளிமை. இது மன்னிப்பு கேட்டாங்களா வச்சாங்களா, அதை நம்ம உள்ளே போய் நம்ம முடிஞ்சு போச்சு. அதனால் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், நம்ம ஏற்றுக்கொண்டோம், இவ்வளோ தான் பாயிண்ட். ஆனால் எந்த நிபந்தனையுமே இல்லாமல் உடனடியாக அறிவிக்க காரணம் என்ன சார்? ஏன்னா இது பிரதமர் எடுக்கிறாங்க. நமக்கு டே 1 அப்பர் ஹேண்டில் இருக்கணும். நம்ம பயங்கரவாதிகள் அழிச்சதுலேருந்து, போர் நடத்தலேருந்து, அவருடைய முகாம்களில் தாக்கல் நடந்தது. நம்முடைய இந்தியாவில் த்ரூ அவுட் ஸ்டேட்ஸில் நீங்கள் கீழே பூஜில் ஆரம்பித்து மேலே பூஞ்ச் வரைக்கும், இங்கே குஜராத்தில் ஆரம்பித்து அங்கே ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் எங்கேயாவது நம்முடைய இராணுவ நிலைகளில் தாக்குதல் நடந்துச்சு, நம்முடைய விமான நிலையங்கள் சேதமாச்சு. இன்னைக்கு பேசிட்டு இருக்க தருணத்தில் காலையில் 32 விமான நிலையம் இயக்க ஆரம்பிச்சிடணும். நம்ம அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த விமான நிலையத்தும் பாதிப்பு இல்லை. உங்களுக்கு புரியுங்களா? நம்ம ஃபுல்லாக நம்ம சேஃபாக இருக்கும், நம்ம எந்த பிரச்சனை, நம்முடைய இராணுவ நிலைகள் தாக்கப்படலை, நம்ம எங்கேயுமே பிரச்சனை, நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிட்டோம். மாறாக அவங்களுக்கு பாதிப்பு. அப்போ பாதிப்பு, நம்முடைய நோக்கம் முடிஞ்சது. நம்முடைய நோக்கம் சண்டை போடுறது இல்லை, நம்ம நோக்கம் பயங்கரவாதம் அளிக்கிறது. அவங்க தான் இன்றைக்கி அழகாக இராணுவத்துடைய தளபதிகள் நீங்கள் அழகாக சொன்னாங்க, பயங்கரவாதிகளுக்கு எதிரான போரை பாகிஸ்தானுக்கு எதிராக போராக அந்த நாடு எடுத்துக்கொண்டது. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பதில் கடிச்சிட்டோம். இப்போ அந்த நாடு இல்லைங்க வேண்டாங்க விட்டுரும், சரிங்கட்டோம். ஆஸ் சிம்பிள் அஸ் திஸ். பிஓகே, பாகிஸ்தான் இதெல்லாம் கம்பைண்டாக ஒரு 9 இடங்களை மையப்படுத்தி ஆப்ரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாகவே நடந்தது. 4+5. எஸ். அப்போ அந்த இடத்துல சார் இந்த 9 முகாம் அழிச்சிட்டனாலேயே பயங்கரவாதத்தை அழிச்சிருச்சு இந்தியா அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துட்டோமா? அப்படி ஒன்று பயங்கரவாதத்தை அழிக்கவே முடியாது. அமெரிக்கா சொல்ல முடியுமா பயங்கரவாதத்தை அழிச்சிட்டோம்னு? இஸ்ரேல் சொல்ல முடியுமா பயங்கரவாதத்தை அழிச்சிட்டோம்னு? ஆனால் பிரதமர் அந்த வேறு வரைக்கும் நாங்கள் போய் ஒரு பாலியல் வன்முறை நடக்குது. பாலியல் வன்முறை கொலை நடந்தால் மரண தண்டனைன்னு வச்சுருக்கோம். மரண தண்டனை வீசிட்டா பாலியல் வன்முறை நின்றுமா? சரி, பாலியல் வன்முறை நிற்கலை, அதனால் மரண தண்டனை எடுத்துடலாமா? புரியுங்களா? பைத்தியக்காரங்க எப்போனாலும் இருப்பாங்க. நம்ம நடவடிக்கை எடுத்துகிட்டே இருக்கணும். அது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். இது இப்படி நடந்தால் அப்படி முடிஞ்சிருங்கிறதே கிடையாது. இல்லை, அப்போ அந்த 9 இடங்கள் மட்டும் ஏன் சார்? ஏன்னா வேறு வரைக்கும் போய் நம்ம வேறு தான், அதுதான் கரெக்டான வார்த்தை, அதுதான் வேறு.
அங்கே வந்து நம்ம பார்த்துருக்கோம் கண் கூட. அந்த புகைப்படம் நீங்கள் கட்டாயம் கவனிச்சிருப்பீங்க. ஒரு 4-5 சடலங்கள் இருக்குது. அங்கே வந்து ஒரு மௌலானா வந்து பிரார்த்தனை பண்ணுறாரு. சுற்றி பெரும் இராணுவ தளபதியெலாம் நிற்கிறாங்க. இறந்தது பயங்கரவாதி. அவ்வளோ முக்கியமான இராணுவ தளபதியெலாம் நிற்கிறாங்கன்னு அர்த்தம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் உட்பட எல்லோரும் ஏற்றுக்கொண்டது மசூத் அசாருடைய சகோதரர் உள்பட இந்த காந்தகார் விமான கடத்தலில் மாஸ்டர் மைண்டாக இருந்த 3 பேர் முக்கியமான பலி, 100 பேர் மொத்தம். அதில் மாஸ்டர் மைண்டு ப்ரைஸ் கேட்ச் எடுத்து நம்ம எங்கே நம்ம போய் எங்கள் வேறு வரைக்கும் போய் சொன்னோம்னா அந்த வேர் அது எல்லாமே பயிற்சி முகாம்கள். பிஓக்கில் இருந்த 5 இடமும் பாகிஸ்தானில் இருந்த 4 இடமும் பவல்பூர் வரைக்கும் நம்ம போய் பாகிஸ்தானுடைய எல்லைக்குள்ளே 100 கிலோமீட்டர் உள்ள போய் எல்லைக்குள்ளே போய் எடுத்து சொன்னோம். இதோட நமக்கு என்ன பெரிய வெற்றி வேணும்? நடந்ததுங்கிற அவங்களுடைய மொத்தமான அந்த பில்டிங் வந்து இடிஞ்சு வந்தது அவங்களே வெளியிட்டிருக்காங்க படங்களே. அப்போ நமக்கு இதுக்கு மேலே வெற்றி வேணும். நம்ம வந்து இதுதானே வேறு வரைக்கும் போய் அழிக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த பயங்கரமாக அழிச்சிட்டாங்கன்னா கிடையாது. அது ஒரு 70-80 லான்ச் பேட் இருக்குங்க, புரியுங்களா? நம்ம வந்து எது தீவிரமானதுன்னு குறி வைக்கிறோம். ஒரு இடத்துல கேன்சர் இருக்குது, அந்த இடத்துல மட்டும்தான் ட்ரீட் பண்ணணும். கேன்சருக்கு ட்ரீட் பண்ண முடியாது, கழுத்தை இருக்கக்கூடாது. ட்ரீட் பண்ணும் சார். மசூத் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் இழப்பு, 10 பேர் குடும்பத்தில் செத்துட்டாங்க, 4 பேர் வேண்டப்பட்டவங்களாம் செத்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் எங்ககிட்ட இனி கருணை எதிர்பார்க்க முடியாதுன்னு ஒரு த்ரெட்டை தான் திரும்ப அவங்க கொடுக்குது. முன்னாடி கருணை இருந்துச்சான்னு அவங்கள்ட்ட இல்லை தான் சார். ஆனால் திரும்பவும் நாங்கள் வந்து அதுக்கான ஸ்டேட்மெண்ட் என்ன, நேற்று வந்து அவர்கள் ஏதோ கருணையோடு இருந்த மாதிரியும் இனிமே கருணை எதிர்பார்க்க. என்னைக்கு அவர் கருணையோடு இருந்தாங்க? அப்பாவி மக்கள் 25 பேர் இந்தியர்கள், ஒருத்தர் வந்து நேபாளி, 26 உயிர்களை வந்து டூருக்கு போனவங்கள, ஊர் சுற்றுலா போனவங்கள கொண்ட போது கருணையோடு இருந்தாங்களா? போய் நரேந்திர மோடிகிட்ட சொல்லும் போது கருணையோடு இருந்தாங்களா? என்ன நீ கருணை? என்னைக்கு மும்பையில் வந்து குருவி சுட்ட மாதிரி அஜ்மல் கசாப் தலைமையில் அவ்வளோ பெரிய குரூப் வந்து சுட்டுச்சே, 150 பேரை உயிர் கொடுச்சே, கருணையோடு இருந்தாங்களா? என்ன பார்லிமெண்ட் ஆக்கி போய் கருணையோடு இருந்தாங்களா? ஜம்மு காஷ்மீர் சட்டசபை கருணையோடு இருந்தாங்களா? எப்போ கருணையோடு இருந்தாங்கன்னு திரும்பி இன்னைக்கு வந்து கருணை சொல்கிறாங்க. இல்லை, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பேசும்போது நாங்கள் கடைசி வரைக்கும் பதிலடி கொடுப்போன்ற ஸ்டாண்டை தானே சார் இந்தியா எடுத்திருக்க வேண்டியது. அவர்களுடைய நாடு இது வந்து பாருங்க, பயங்கரவாதிகளுக்கும் இந்தியாவுக்குமான போர் வேற, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான பயங்கரவாதிகள் பாகிஸ்தானுக்குள்ள தானே சார். பயங்கரவாதிகளையே பாகிஸ்தான் சொந்தம் கொண்டாடுது, நம்ம அதையும் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நம்ம வந்து அவங்க மாற்றி சொல்லுவாங்களே, இந்த பக்கம் எங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் அஜ்மல் கசாப் எங்கள் நாட்டுக்காரர் கிடையாதுன்னு சொன்னாங்க. நாம ப்ரூஃப் எடுத்து கொண்டு வந்தோம். உங்களுக்கு புரியுங்களா? அவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க. ராணா இப்போ எங்கள் நாட்டுக்கிட்ட தவறு ராணா நம்ம கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கோம், நம்ம ஊரில் இருக்காங்க, அவர் எங்கள் ஊருக்காரர் கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்படி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் பயங்கரவாதிகளுக்கும் அவர்களுக்கு நெக்ஸஸ் வந்து நான் சொன்ன படத்தில் இருக்குது. அப்போ நம்ம வந்து பயங்கரவாதிகளுக்கும் ஒரு நெக்ஸஸ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் ரெண்டு தனித்தனி தான் டீல் பண்ணணும். அதை இது ஒன்றா டீல் பண்ண முடியாது. பயங்கரவாதிகளை வேறு மாதிரி டீல் பண்ணணும். பாகிஸ்தான், ஏன்னா ஆஃப்டர் ஆல் பாகிஸ்தான் இஸ் எ கண்ட்ரி. அதை நாடை நீங்கள் வேறு மாதிரி டீல் பண்ணணும். இவர்கள் நாடு கிடையாது, இவர்கள் ஒரு பயங்கரவாத குழு. இதை நீங்கள் வேற மாதிரி நீங்கள் 2 பேருக்கு நெக்ஸஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும், அது உலகத்துக்கும் தெரியும், அது ஒன்று. ஆனால் நீங்கள் அவங்க டீல் பண்ண முடியாது. இப்போ வந்து ஒசாமா பின் லாடனை அமெரிக்கா வந்து உள்ளே போய் அடிச்சுட்டு வந்துச்சு பாகிஸ்தான் நாட்டுக்குள்ள. அந்த நாட்டுடைய அதிபரையும் பிரதமர் என்ன பண்ணுச்சு? ஒசாமா பின் லாடன் யாரு? அமெரிக்காவில் வந்து 9/11 அடித்தவர், ஆயிரக்கணக்கானவர் உயிரிழக்க காரணமாக எல்லாரும். அவர் எங்கே உட்கார்ந்துருந்தாரு? பாகிஸ்தானில். எங்கே போய் அடித்தாங்க? பாகிஸ்தான். எல்லாருக்கும் தெரியும். அப்போ பாகிஸ்தான் வந்து எப்பா அவ்வளோ பெரிய ஆளை நீ உன் ஊருக்குள்ள வச்சுட்டு இருக்கியா, அவர் இருக்காரு கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு எங்களை காமெடி பண்ணிட்டு சண்டை போடலை. பாகிஸ்தானை வேற மாதிரி டீல் பண்ணும், பயங்கரவாதியில் வேற மாதிரி டீல் பண்ணும். அப்படி தாக்குதலுக்கு ஆட்பட்ட அமெரிக்கா வந்து இன்னைக்கு ரெண்டுமே எங்களுக்கு நட்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. டே ஒன்லேருந்து அவங்க இன்னைக்கு நேரத்தில் அவங்க எப்பயுமே அப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்கு டபுள் கே மாட்டிகிட்டே தான் இருக்காங்க டே ஒன்லேருந்து. அதனால தான் நம்ம வந்து தனியாக இந்த பக்கம் ரஷ்யாவோட நட்போடு வச்சுருக்கோம், நம்ம வந்து சைனாவுடைய நட்புக்கு பாராட்டிட்டு இருக்கோம். நம்மளால் மட்டும்தான் பாலஸ்தீனுடைய இஸ்ரேலுடைய சேர்ந்து நட்பு பாராட்ட முடியும். நம்மளால தான் உக்ரைனுக்கும் போயிட்டு வர முடியும், ரஷ்யாவுக்கு. உலக நாடுகள் எல்லாமே சொன்னாங்க உக்ரைன் ரஷ்யா 2 பேர்ட்டையும் பேசக்கூடிய வல்லமே ஒருத்தர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்முடைய பாரத பிரதமருக்கு தான் அந்த பெருமை கிடைச்சது. நம்ம எப்பயுமே இருந்திருக்கோம். அவர்கள் என்ன பண்ணுறாங்க கவலை, நம்ம எல்லாரோடும் நட்பு பாராட்டிட்டு இருந்தோம். இந்த சமயத்தில் பாகிஸ்தான் வந்து நாங்கள் இனிமேல் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்க மாட்டோம், நாங்கள் எதிராக நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்க? சொல்ல மாட்டாங்க. இல்லை, அப்படி சொல்லாமலே நம்ம ஒரு ஸ்டாண்டுக்கு வரோம். நான் வந்து நீங்கள் வந்து மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்லலாம், நான் மதிக்கணும். அப்போ நான் திரும்பி அடிச்சேன்னா வந்து உலக நாடுகள் நேர்க்காது. அவர் தான் மன்னிப்பு கேட்குறாருங்க, அப்புறம் எங்க பண்ணீங்கன்னா சொல்லும். ஆனால் அவங்க சொல்றது அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்ணுச்சு, இதை வந்து ஒரு முடிவுக்கு வந்தது. நமக்கு அதில் எந்த கவலையும் கிடையாது. இல்லை, பாகிஸ்தானும் அதுதானே சார் சொல்லுங்க. யாரும் பாகிஸ்தான்கிட்ட நீங்கள் என்ன உண்மை எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் எதிர்பார்த்துக்குங்க. பாகிஸ்தான் என்னைக்கு உண்மை எதிர்பார்க்குறீங்க? என்ன உண்மை எதிர்பார்க்குறீங்க? அவர்கள் முழுக்க பொய்யிலேயே பிறந்த நாடு, பொய்யிலே பிறந்து வளர்ந்த நாடு. நம்ம ஊரில் அழகாக வந்து நம்முடைய பர்வேஸ் முஷரஃப் இந்தியாவுக்கு வந்தபோது, அதீர் இந்தியாவுக்கு வந்தபோது நம்ம இந்திய முஸ்லீம்கள் சொன்னால் நான் ஏற்கனவே ஒரு டிவியில் சொல்லி நம்ம ரொம்ப தெளிவாக, எப்பா உங்கள் ஊர் முஸ்லீம்களோட எங்கள் ஊர் முஸ்லீம்கள் எண்ணிக்கையில் அதிகம், நாங்கள்லாம் சொந்த காலில் நின்றுட்டுருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய ஹிந்து சகோதரர்கள் மோர் தென் 70 to 80%, அவர் சொல்கிற கம்மியாக சொல்கிறேன்டார், அவர் சொல்கிற இந்த வார்த்தையை சொல்கிறார், கம்மியாக சொல்கிறேன், மோர் தென் 70 to 80% ஹிந்துஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எங்களுக்கு தெரியும் உங்கள் வேலையை பாருங்க. அதுதான் நிலைமை.
திரு ஓவைசியோடைய உணர்ச்சியை நீங்கள் குறைய மதிப்பிட போகிறீங்களா? திரு உமர் அப்துல்லாவுடைய பங்களிப்பை நீங்கள் குறைவாக மதிப்பிட போகிறீங்களா? இந்திய முஸ்லீம்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அவங்க சொல்லல. பாகிஸ்தான் நம்ம எப்பயுமே நம்ம தேவை. அவர் முழுக்க போய் சொல்லி வளர்ந்தவர். அவன் நம்ம அமெரிக்கா ஒரு கிளைம் பண்ணிக்கிடுது, நான் தான் பண்ணேன். அது எப்படி நமக்கு முன்னாடி அவங்க டிக்ளேர் பண்றாங்களே? நம்ம பண்ணவே இல்லையே. நீங்க பண்ணிக்கங்க, நான் என்ன சொல்ல போறேன்? இப்போ நான் வந்து ஒரு யூகம் பண்றேன், நான் சொல்லி தான் சொல்லுவீங்களா? உங்களுக்கு புரியுங்களா? ஒரு காமெடிக்கிறேன்னு திரு கருணா சொல்றாரு, தமிழக முதலமைச்சருடைய பேரணிக்கு பிறகு இந்த போர் நின்றுச்சுன்னு. வைகை செல்வன் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிறந்த நாளுக்காக போர் நின்றுச்சு. இது என்ன செய்ய சொல்றீங்க? அப்போ நீங்கள் வந்து அவர் முன்னாள் அமைச்சர், இவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவங்க சொல்லான்னு கேட்க போறீங்களா? அவருக்கு பிடிச்ச சொல்லிக்க வேண்டியது. நம்மளுடைய வேலையை நம்ம பார்த்துக்கணும். நம்ம அமெரிக்கா சொல்லுதா ஆஸ்திரேலியா சொல்லுதா நம்ம பார்க்கல. நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன செய்யணும், அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். சார், நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் ஒரு ட்வீட் பண்ணுறாரு இல்லையா? அதான் தானங்க உங்களுக்கு நான் சொன்னேன். அவர் சொல்லிட்டு போறாரு, நான் என்ன செய்யணும்? இல்ல, அதுக்கு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பேச்சுக்கு இப்போ நம்ம சொன்னதுக்கு அப்புறம் அவரை நாங்க சொல்லி தான் நிறுத்தணும்ன்றது அப்படிதான் சொல்வார். அவர் வந்து ஒரு பேச்சுக்கு அப்படியே மாத்தி யோசிங்க. போர் தொடரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு, நம்ம போர் நிப்பாட்டும் அப்படின்னு அவர் பேச்சை கேட்கலன்னு சொல்லுவீங்களா? அவர் ஒரு ட்வீட், ஒரு பேச்சு நான் இப்சன் படிச்சு வச்சு, அவர் போர் தொடரும்னு சொல்லிட்டார், நம்ம வந்து போர் நிறுத்திட்டோம். அப்போ என்ன சொல்லி நாடு அமெரிக்கா பேச்ச அவருடைய சொல்லி நம்ம வந்து 100 நாடு தலைவர்கிட்ட பேசியிருக்கோங்க. அமெரிக்காட்ட பேசணும், நான் இல்லைன்னு சொல்ல. அமெரிக்க அதிபர்கிட்ட பேசணும், துணை அதிபர்கிட்ட பேசணும், வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பேசணும், பாதுகாப்பு அமைச்சர் கட்டாயம் பேசணும், நோ டவுட். அதை மாதிரி 50 நாடுகள்கிட்ட நம்ம பேசியிருக்கோம். ஒருத்தர் இல்லை, சவுதி அரேபியாவில் பேசியிருக்கோம், அரபு எமிரேட்ஸில் பேசியிருக்கிறோம், ரஷ்யாட்ட பேசியிருக்கோம், இஸ்ரேல்கிட்ட பேசியிருக்கிறோம், எல்லா நாடுகள்கிட்ட நம்ம பேசியிருக்கோம். அப்போ இவங்கெல்லாம் வந்து தலையிட்டாங்களா? நம்ம வந்து நம்முடைய நட்பு நாடுகள் யாரெல்லாம் புரிஞ்சாலும் அவங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண, இன்க்ளூடிங் அமெரிக்கா. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நம்ம எல்லாருக்கும் ப்ரீஃப் பண்ணுறோம், பாஸ் இந்த மாதிரி போகுது, இந்த மாதிரி வருது, இந்த மாதிரி செஞ்சால் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன்னு எல்லாருக்கும் நம்ம நட்பு நாடு நடக்கிற தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கிறத சொன்னோம். அதில் அவங்க வந்து கிளைம் பண்ணிட்டு போகிறாங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை நம்ம அமைதியாக உட்காந்துருக்கோம். இந்த போர் பதட்டம் ஒரு சூழ்நிலையில் சார், பாகிஸ்தானோட தோளுக்கு தோள் நிற்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து துருக்கியும் சப்போர்ட் பண்ணுறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க. அப்படி தோளுக்கு தோளோடு நின்று இந்தியா கூட உறுதியாக நின்னது யார் சார்? எந்த நாடுகள்? யாருமே தேவையில்லை. நமக்கு தேவைப்பட்டா நமக்கு வந்து ரஷ்யா எப்பயுமே நிற்கும், தேவைப்பட்டா இஸ்ரேல் எப்பயுமே நிற்கும். நம்ம அதை கூட எதிர்பார்க்கல. இந்த போரை நாம் நடத்தினோம். இல்லை நின்னாங்களான்றதான் கேட்குறேன். தேவையே இல்லை, நான் கூப்பிடவே இல்லையே. நானும் இன்னும் அடிச்சுட்டு இருக்கும்போது ஏற்றுத்திலிருந்து எங்கள் பக்கத்தில் சித்தப்பா வந்தாராங்க, சித்தப்பா நான் கூப்பிட வேண்டியதே இல்லைன்ற. உங்களுக்கு சண்டை இங்கே 2 பேருக்கு பக்கத்து போயிட்டுங்க, சித்தப்பா வந்தாராங்கிற சித்தப்பாக்கு நான் தகவலே சொல்ல, சித்தப்பா வர வேண்டியதில்லை, நானே சமாளிச்சுடுவேன்னு சொல்லிடுவேன். நான் என் கூட நிற்பார் யாருங்கிற கேள்வி நான் 2 நாடு, இன்னும் நான் 100 நாடு நிற்கும். உங்களுக்கு புரியுங்களா? எமிரேட்ஸ் மாதிரியான கண்ட்ரி உள்ள பல நாடுகள் நமக்கு வந்து ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை நமக்கு சாதகமாக நின்றவங்க. புரியுங்களா? ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுடையது அப்படின்னு ஓஐசியில் இருக்கக்கூடிய பாதிக்கும் மேற்பட்ட நாடுகள் சொல்லியிருக்காங்க. இஸ்லாமிக் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய பாதிக்கு மேற்பட்ட நாடுகள் ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை நமக்கு சாதகமாக இருக்கிறாங்க. நிறைய நாடுகள் நமக்கு இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ யார் நிற்பாங்க, நம்ம அது பக்கம் போகவே இல்லை. எனக்கு சப்போர்ட் கொடுங்கன்னு கேட்டால் தானே நீங்கள் ஆமான்னு சொன்னீங்க. நம்ம யாருமே கேட்கவே இல்லை. பாகிஸ்தான் கேட்டனால துருக்கி வந்தது. ஆமாம், அவங்களுக்குள்ள நிறைய உள்குத்து கணக்கு இருக்குது. இல்லை சார், ஒரு சண்டை நடக்கும்போது வரணும் இல்லையா சார்? ஏன் இந்த கேள்வி நான் திரும்பவும் கேட்குறேன்னா, பிரதமர் மோடி அவர்கள் வந்து பல நாடுகளுக்கு போனார். எல்லாரும் ஒன்று புரிஞ்சுக்கணும், நான் கேட்கவே இல்லைன்னா அவங்க வரணும்னு நீங்கள் எப்படி எதிர்பார்ப்பீங்க? நானும் எனக்கும் நண்பருக்கும் தகராறு நடந்துட்டு இருக்கு, நீங்கள் எப்படி? ஆனால் நான் கொஞ்சம் பார்த்துட்டேன், நான் பார்த்துக்கிறேன் தம்பின்னு சொல்லிட்டேன். நீங்கள் எப்படி? நீங்கள் ஏன் வரல, வந்தீங்கன்னு கேள்வியே இல்லையே. நீங்கள் வந்தீங்களா வரலங்கிற கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லையே. இல்லை சார், கேட்டாலும் கேட்காட்டி வர்றது தானே சார். ஏன் நான் தலையிடக்கூட? அப்புறம் நாளைக்கு கட்டமஞ்சத்தில் பண்ணுவீங்க. அதனால தான் அமெரிக்காவுக்கு பதில் சொல்ல. நாளைக்கு நான் மத்தியஸ்தம் பண்ணுறேன்னு சொல்லுவார்ல, சொன்னாரா இல்லையா? நான் மத்தியஸ்தம் பண்ண, அவர் மத்தியஸ்தம் ஏற்றுக்கிடுமா என்ன? 3ஆம் நாடு தலையீடு இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம நிலைப்பாடு டே 1லேருந்து. பிஜேபி கவர்மெண்ட் பாரத அரசுடைய நிலைப்பாடு டே 1லேருந்து 3ஆம் நாட்டு தலையீடு. ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையே கிடையாது. ஜம்மு காஷ்மீர் பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையே கிடையாது. இது என்னுடைய நாடு, என்னுடைய மாநிலம். தமிழ்நாடு மாதிரி, சிக்கிம் மாதிரி, மணிப்பூர் மாதிரி அது ஒரு மாநிலம். எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சு வச்சுக்காது. அவங்க ஒரு டிஸ்பியூட்டட் பார்ட்டியாக மாற்றுறாங்க. அதை 4 பேர் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் பிரச்சனைனா தானே உங்கள்ட்ட வரவே செய்யணும். அவங்க ஏன் வரல, நீங்கள் ஏன் எனக்கு புரியவே இல்லையே. நான் போகவே இல்லையே பிரச்சனை எடுத்துக்கிட்டு. அவங்க மத்தியஸ்தம் பண்ண தயாராக இருக்கும் எல்லாரும் சொல்லிக்க வேண்டியதான். மலேசியா கூட சொல்லியிருக்கு. நான் கேட்கவே இல்லை, நீங்கள் தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்கள்ட்ட வரவே இல்லையே. என் வீட்டு பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். என் வீட்டில் ஒருத்தர் அடிச்சுக்கிறான்னு எனக்கு வந்து ஐ ஹேவ் த கெப்பாசிட்டி. இப்போ இந்தியா வந்து வாஜ்பாய் பீரியடில் பொக்ரான் 2 புத்தா லாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அணு ஆயுத சோதனை நடத்துச்சு வெற்றிகரமாக. அது அமெரிக்காவிலேருந்து சைனாலேருந்து ஒருத்தருக்கும் தெரியல, கண்ணை மண்ணை தூக்கிட்டு நம்ம பிரமாதமாக பண்ணோம். அப்போ அமெரிக்கா நமக்கு சாங்ஷன்ஸ் விடுச்சு. நமக்கு ஏதாவது பொருளாதார தடைகள் விதிச்சது அமெரிக்கா. நமக்கு புரியுங்களா? பண்ணிக்கோன்னு சொன்னோம். நம்ம மன்னிப்பு கேட்கல. சாரிங்க தெரியாமல் கொண்டாங்க, இனிமேல் குண்டு போட மாட்டேலாம் சொல்ல. ஏன் பாதுகாப்புக்கு நான் செய்கிறேன். நீ அப்புறம் அவர்கள் தான் பொருளாதார தடை விதித்தார்கள். அவர்கள் தான் அதை விலக்கி கொண்டார்கள்.
நமக்கு என்ன கிடைச்சு? நாம வி ஆர் செல்ஃப் சஸ்டைன்ட். இந்தியா ஒரு சுயசார்புடைய நாடு, அது முதல்ல தெரிஞ்சு. வி ஆர் ஹியர் டு சப்போர்ட் மெனி அதர்ஸ், வி ஆர் நாட் சீக்கிங் எனி அதர் சப்போர்ட். ஆபரேஷன் சிந்தூர் நிறைவு பெற்றது இல்லை, நம்ம நிறைவு பெற்றோன்னு இப்போ வரைக்கும் யாருமே சொல்ல. அதிகாரப்பூர்வமான நம்ம பேசிட்டு இருக்கிற 24 hours முன்னாடி நம்முடைய ஏர்ஃபோர்ஸுடைய ட்விட்டர் ஹேண்டில் போய் எடுத்து பாருங்க, இட் இஸ் ஸ்டில் ஆன் அப்படின்னு சொல்லி. இப்போ வரைக்கும் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பு 3 இதில் முக்கியமான தளபதிகள் வந்து டிஜிஎம்ஓஸ் வந்து சொல்லியிருக்காங்க, ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எல்லா நொடியிலும் நம்ம தயார் நிலையில் இருக்கணும். யாருமே நம்ம முடிஞ்சு போச்சுங்கிற இடத்துக்கு நம்ம நகரவே இல்லை. இது இட்ஸ் நாட், ஏன்னா அது பயங்கரவாதிகளுக்கு எதிரான போர். ஆப்ரேஷன் சிந்தூர் இஸ் நாட் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான், ஆப்ரேஷன் சிந்தூர் இஸ் அகேன்ஸ்ட் டெரரிஸ்ட். அது இட்ஸ் ஆல்வேஸ் ஆன். அவங்க கேட்டாங்க, நாங்கள் நிறுத்திக்கிட்டோம்னு சொல்லியாச்சுல்ல சார். அது வந்து புரிஞ்சுக்க மாட்டேன், அது வந்து பாகிஸ்தானுக்கு எதிரான போர். ஆபரேஷன் அங்கதான பயங்கரவாதிகளும் இருக்காங்க. ஆமா, அதனால ஏன் நம்ம தொடருது. பாகிஸ்தானுக்கு எதிரான போர் பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டனால் நிறுத்தப்பட்டது. பயங்கரவாதிகள் எதிரான போர் கருணையே காட்ட மாட்டோம்னு அவர் சொன்னனால தொடர்கிறது. ஆர்மியோட ஒரு அறிவிப்பு, நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு. அது வந்து 7ஆம் தேதி பகல்லே போட்டாங்க. அன்னைக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் பெருமிதத்தோட பார்த்த ஒரு நிகழ்வு. அதுல யாருக்கும் எந்த கேள்வியும் கிடையாது சார். ஆனா நோக்கம் முழுமை அடைந்ததா? நோக்கம் முழுமை அடையாதுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன், திரும்ப ஒருக்க சொல்றேன். பர்டிகுலராவே கேட்கிறேன் சார். பகல்காம்ல ஒரு 4 தீவிரவாதிகள் வந்தாங்க, அப்பாவி மக்களை கொண்டாங்க. அங்கதான் இந்த ஆபரேஷன் சிந்தூர்ன்றதே ஆரம்பம். அந்த 100 பேர் இருக்கட்டும் சார், 1000 பேரை நம்ம சாகடிக்கலாம் சார். ஆனா அந்த 4 பேர் என்னன்னா, அந்த 4 பேர் தேடிட்டு இருக்கோம், கட்டாயம் பிடிப்போம், எங்க வேணாலும் அடிப்போம். அது நம்ம பாரத பிரதமர் ரொம்ப தெளிவா பீகார்ல வச்சு அதிகாரப்பூர்வமா இங்கிலீஷ்ல சொன்னார். அது ஹிந்திலே பேசிட்டு வந்தாரு. ஒரு 4 ஒரு மூட்டி இங்கிலீஷ் சொன்னார், உலக நாடுகள் தெரியுங்கிறார். கட்டாயமா அடிப்போம், நம்ம வந்து விடவே மாட்டோம். அவர் சொன்னால் அது வேரோடு அழிப்போம். அந்த வேருக்காக தான் நம்ம அங்கே போனது. அவர்களையும் அழிப்போம், நோ டவுட். அது எப்படி விடுவாங்க? ஊரு பூரா அடிச்சுட்டு அவனை விட்டு வைப்பானா என்ன? கட்டாயம் அடிப்போம். ஸோ அவங்கள பிடிக்காத வரைக்கும் இது நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்றது தான் சொன்னேன். நான் உங்களுக்கு தெளிவாக திரும்ப 4வது தடவையா சொல்றேன். பாகிஸ்தானுக்கு எதிரான போர் நிறுத்தப்பட்டிருக்கிறது, பயங்கரவாதிகளுக்கு எதிரான போர் தொடர்கிறது. அப்ப அவங்களை நோக்கி திரும்ப வந்து இது தொடர்ந்துகிட்டே இருக்கு. இட் இஸ் ஆன். வெளிப்படையாக இப்ப வரைக்கும் பிரதமர் எதுவுமே பேசாம இருக்காரு சார். அவங்க நாட்டுல பேசியிருப்பார். இன்னும் இதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்படும்ன்றது உங்களுடைய நம்ம வந்து எதையுமே பேச தயாரால, நம்ம உள்ளே செயல்பட மட்டும்தான் தயாரா இருக்கிறோம். என்ன செஞ்சோங்கிறத நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர், நம்முடைய ராணுவ அதிகாரிகள் டெய்லி சொன்னாங்க. இது நம்ம ஒழிச்சு வரைச்சு நம்ம ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக உலக நாட்டில் எங்கேயுமே இந்த மாதிரி இருக்கா. டெய்லி ஒரு ப்ரெஸ் மீட் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டு காலையில், மதியம், சாயந்தரம், மிட் நைட்டில், ஏர்லி மார்னிங் எல்லா பீரியட்லையும் ஒரு நாளைக்கு 2, ஒரு நாளைக்கு 3, ஒரு நாளைக்கு 1ன்னு எல்லா நாளும் நம்ம ப்ரீஃபிங் பண்ணிட்டு இருந்தோம். கேள்விகளை எதிர்கொண்டோம், பதில் சொல்லாமல் இருந்தோம், எல்லாமே செஞ்சோம். இவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக ஒரு நாடு இருந்திருக்கவே முடியாது. நம்ம அழகாக பண்ணோம். அது எதிராக என்னென்ன பேசுனாங்களோ நமக்கு கவலையே கிடையாது. நம்ம நாடு 140 கோடி மக்கள். நம்முடைய டிஜிஎம்ஓ கை அவர்கள் வந்து, ராஜீவ் கை அவர்கள் சொன்னது போல 140 கோடி மக்கள் இராணுவத்திற்கு பின்னால் என்றார். அதுக்கு அவர் சல்யூட் பண்ணார். அது எப்பயுமே நிற்கும், தொடரும். இந்த போர் பதட்டத்தில், இந்த சண்டையில் நம்ம கற்றுக்கிட்டது என்னவா இருக்கு சார்? இந்தியா லேர்ன் பண்ணது அப்படின்றது புதுசாக எதுவும் இல்லை. பாகிஸ்தான் நம்பக்கூடாத நாடுங்கிற ஏற்கனவே தெரிஞ்ச பாடம் தான், புது பாடம் எதுவும் கிடையாது நமக்கு. உலக நாடுகள் வரிசையில் இவங்கெல்லாம் துருக்கி குறிப்பா சார், அவங்களுடைய துருக்கி, உக்ரைன்லாம் பார்த்தீங்கன்னாங்க, நமக்கு ஐநா சபையில் நமக்கு எதிராக ஓட்டு போட்ட நாடுங்க. ஆனாலும் நம்ம வந்து போர் வேண்டாம்னு சொன்னாங்க ரஷ்யாட்ட. புரியுங்களா உங்களுக்கு? ரஷ்யா தான் நமக்கு நட்பு நாடு. உக்ரைன் ஆக்சுவலாக நமக்கு எதிராக ஐநா சபையில் வாக்களித்த நாடு, ஒரு முறைக்கு பல முறை. நம்ம அப்படிலாம் பார்க்கலங்க. நம்ம வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசி ரொம்ப தெளிவானதாக இருக்குது. நம்மளால் மட்டும்தான் பெஞ்சமின் நெத்தன்யாஹு கூடயும் பேச முடியும், பாலஸ்தீனோடையும் பேச முடியும். பாலஸ்தீனில் ரம்ஜான் பீரியடில் தாக்குதல் நிறுத்துங்கன்னு சொல்லி பெஞ்சமின் நெத்தன்யாஹுட்ட சொல்லி, அந்த நேரத்தில் ரம்ஜானுக்கு வந்து இங்கே வந்து நம்மளால் வந்து அவங்க ஏழை குழந்தைகளுக்கு வந்து நம்மளால் இங்கே வந்து சாப்பாடு அனுப்ப முடிஞ்சது. நம்மளால் மட்டும்தான் அது 2 முடியும். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து யார்கிட்ட நம்ம புதுசாக நம்ம பாடம் கற்றுக்க முடியல. வி ஆர் வெரி மச் வெல் லேர்ன்ட். நம்ம வந்து நம்முடைய பாடங்களில் நிறைய கற்றுட்டு வச்சிருக்கிறோம், ரொம்ப தெளிவாக இருக்கும். பாகிஸ்தானை நம்பக்கூடாதுங்கிறது பழைய பாடம், அதில் இன்னும் உறுதியாக இருக்கும். புது பாடம் எதுவும் இல்லை. காஷ்மீர் நம்முடையது, அங்கே ஆக்கிரமிப்பு இருக்குது அப்படின்றதும் தெரியும். இந்த சமயத்தில் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும், அதை நம்ம ஆட்படுத்திருக்கு அப்படின்னு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. நானும் அதை சொல்கிறேன். ஆனால் வந்து வெளியில் உட்காந்து கமெண்ட்ரி பண்ணிவிட்டு அந்த பால் அவர் வந்து அடிச்சிருக்கணும்ப்பா, இது கூட போட தெரியாதுன்னு சொல்கிறது. கமெண்ட்ரி பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி, உள்ளே விளையாடுறது ரொம்ப கஷ்டம். ஒரு அரசியல் கட்சியாகவோ தனி மனிதராகவோ பேசுவது வேறு, ஒரு ஆட்சியாக பேசுவது வேறு. உங்களுக்கு ஒரு எளிமையான உதாரணம் சொல்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து கார்ப்பரேட்டுகள் எதிரானவர்கள், மறுக்க மாட்டீங்கல்ல? அது மறுக்க மாட்டீங்களா? கம்யூனிஸ்டுகள் கார்ப்பரேட் எதிரானவர்கள். இப்போ வந்து விழிஞம் துறைமுகத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி நடக்கக்கூடிய பினராயி விஜயன் தலைமையிலான ஆட்சி வந்து யாருடைய தலைமையில் தூக்கி வச்சு அந்த போர்ட்டை யார் துவக்கியிருக்கா தெரியுமா? தெரியல. அதானி துவக்கியிருக்கிறார்.
அப்போ யோசிச்சு பாருங்க, அதானி யார்? கார்ப்பரேட் கிடையாது. கார்ப்பரேட்டோடைய பெரும் முதலாளித்துவத்தோட அடையாளமாக நீங்கள் அதானியை வச்சுருக்கீங்க. அதானியோடைய நடத்தக்கூடிய போர்ட்டை இன்றைக்கி வந்து முதலமைச்சர் வந்து பிரதமர் முன்னிலை வந்து கூட இருக்கிறார், பிரதமர் தூக்கி வச்சார். அப்போ என்ன பண்ணீங்க? பாயிண்ட் என்னென்ன, நான் தப்பு சொல்ல மாறி முடிச்சேன், அரசியல் வேறு ஆட்சி வேறு, இவ்வளோதான் புரிஞ்சுக்கணும். ஒரு சாமானியனுடைய எதிர்பார்ப்பா இருந்தது இல்லையா சார்? அது நடக்கும். அது யார் நம்ம கை அதுக்கான சூழல் இது இல்லை. அது அவர்கள் முடிவெடுப்பார்கள். அங்கே களத்தில் இருக்கிறவங்க முடிவெடுப்பாங்க. எப்போ எதை செய்யணுங்கிற அவங்க நம்ம சௌரியத்துக்குலாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட், நமக்கு ஒரு தம்ப்நெயில் வேணுங்கிறதுலாம் அவங்க செய்ய மாட்டாங்க. நீங்களுமே பேசியிருந்தீங்க சார். ஆமான்றேன் நான் தருணம் இல்லைன்னு சொல்லல, கூடாதுன்னு சொல்லலையே, நான் ஆமான்னு சொல்கிறேன். எப்போங்கிற அவர்கள் முடிவெடுப்பான்னு சொல்கிறேன். புரியல? பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இந்தியாவோட முழுக்க திரும்பி இணையணுமா? ஆமாம். இது நல்ல தருணமா? ஆமாம். அதனால் மறுக்கலை, பின்வாங்கலை, வார்த்தையை மாற்றி பேசலை. அது எப்போங்கிறது அவங்க முடிவானான்றேன். களத்தில் விளையாடுறவன் தான் முடிவு பண்ணுறேன். இந்த பாலுக்கு நம்ம வந்து டாஸ் வின் பண்ணிட்டோம், பேட்டிங்காக போலிங்க அவர் முடிவு பண்ணுவார். நம்ம வந்து பேட்டிங் பண்ணியிருந்தா அப்படி ஹிஸ்ட்ரிலாம் நீங்கள் நிறையா பேசிக்கலாம். பிளேயர் தான் முடிவு எடுக்கணும், கேப்டன் தான் முடிவு எடுப்பார். தே ஆர் கேப்பபிள் ஆஃப் டேக்கிங் டிசிஷன்ஸ். நிறைவாக ஒரு கேள்வி சார். இப்போது திரு விக்ரம் மிஸ்ரி அவர்கள் தன்னுடைய அந்த எக்ஸ்தல கணக்கை வந்து லாக் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு, அதற்கான சூழல் ஏற்பட்டது. அதெல்லாம் இங்கே பைத்தியக்காரங்க நிறைய பேர் எப்பயுமே சோஷியல் மீடியாவில் இருப்பாங்க. அது இன்டர்நேஷனலாக இருப்பாங்க, இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கணும். இந்தியாவுக்குள்ளே நிறைய கோமாளிகள் இருக்கிறாங்க. சமூக வலைதள போராளிகள் எல்லாம் வந்து நான் ஒரு கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது. அது நான் ரொம்ப முன்னாடி பாலனுக்கு நான் வந்து 2012 சோஷியல் மீடியாவில் டெலிவிஷன் சேனலில் வந்ததுனால கொஞ்சம் ஆக்டிவாக வெளியில் தெரியறேன். நான் அதுக்கு முன்னாடி தான் ஒரு 15 வருஷம், அதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன். இந்த சோஷியல் மீடியாலாம் உட்காந்து கம்பு சுற்றுறவங்களாம் நம்ம கண்டுக்கிறது இல்லை. அவங்க வந்து ஃபேமிலியை, பெண்களெல்லாம் விட்டு போய் பேசிட்டு இருக்காங்க. திரு விஜய் அவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காரு, திரு அஜித் அவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காரு, தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான அரசியல் பெருந்தலைவர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டதில் அது ஒரு சாதாரண விஷயம். நேரில் எதையும் பேசுகிறதுக்கு வழி இல்லாதவர்கள், வாய்ப்பு இல்லாதவர்கள் இதை மாதிரியான ஒரு ஃபவுல் கேம் ஆடிட்டு இருக்காங்க. அதை கண்டுக்க வேண்டியதில்லை. தொடர்ந்து ஆப்ரேஷன் சிந்தூரினுடைய நடவடிக்கை இதன் பிறகு எப்படி தொடருதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்த்து பேசலாம். நன்றி.